நெப்போலியன் போர்களை கூட தாங்கிய பிரிட்டனின் மிக பழமையான வங்கி ஒரே நாளில் எப்படி மூழ்கியது தெரியுமா? நிக் லீசன் என்ற 28 வயது வர்த்தகர் சிங்கப்பூரில் பணிபுரிந்தார். பேரிங்ஸ் வங்கியின் நம்பகமான ஊழியர். ஆனால் அவர் ரகசியமாக 888,888 என்ற கணக்கில் அனுமதியற்ற வர்த்தகம் செய்யத் தொடங்கினார். நஷ்டங்கள் பெருகின. அவர் போலி ஆவணங்கள் உருவாக்கினார், தணிக்கையாளர்களிடம் பொய் சொன்னார். கோபே நிலநடுக்கம் அவரது நிலைமைகளை மோசமாக்கியது. நஷ்டம் கோடிக்கணக்கில் உயர்ந்தது. வங்கி $1 பில்லியன் $300 மில்லியன் மறைத்து வைக்கப்பட்ட நஷ்டத்தை கண்டுபிடித்த போது பேரிங்ஸ் வங்கி உடனடியாக சரிந்தது. லீசன் சிங்கப்பூரிலிருந்து தப்பி ஓடினார். ஜெர்மனியில் கைது செய்யப்பட்டார். 4 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். பின்னர் தனது குற்றங்களை பற்றி புத்தகம் எழுதினார். ஒரு மனிதன் 230 ஆண்டுகள் பழமையான வங்கியை அழித்தான்.